மாட்டேன் நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன் சந்தியா. 5 மணிக்கு எழுந்த ஊரெல்லாம் குளிச்சுட்டே இருக்கிறாங்க, சுடு தண்ணி போடுறாங்க ஒரு பக்கம். சரி என்ன பண்ணுறதுன்னு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ தான் எல்லாரும் குளிச்சு முடிக்க போகிறாங்க. அடுத்தது குளிக்கலாம் தான் ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யார் இப்போ குளிச்சுட்டு இருக்கா? எவ்வளோ நேரமாக தான் குளிப்பாங்க? ஊரெல்லாம் குளிச்சுட்டே இருக்கிறாங்க. நான் எப்போ குளிக்கிறது? எப்போ நான் குளிச்சுட்டு எப்போ கிளம்புறது? அப்புறம் கடைசியாக என்னென்ன மணி ஆகுதுன்னு சொல்லிட போகிறாங்க. என்னி இருங்க, நீ இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான், எல்லாரும் குளிச்சு முடிச்சிருவாங்க. அடுத்து நாம குளிச்சுக்கலாம். இப்போ வந்து சூர்யாவோட அப்பாவும் தாத்தாவும் குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் குளிச்சதுக்கு அப்புறம் பூமாரி அண்ணி குளிச்சதுக்கு அப்புறம் நாங்களும் குளிச்சுக்கலாம். ஏன்னா பூமாரி குளிச்சாதான் அடுத்து வந்து அவங்க கிளம்ப முடியும். அதனால அவங்க குளிக்கிட்டோம். என்னது இன்னும் வெயிட் பண்ணுமா? என்னால முடியாது. நான் அப்போ அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் யாருனாலும் குளிங்கப்பா. எவ்வளோ நேரமா காலையிலேருந்து நீ உட்காந்து இருக்கிறேன். நான் குளிக்கலாம் பார்த்தா அடுத்தடுத்து போய் குளிச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்களாம் அப்புறமா குளிச்சா என்ன? லேடிஸ் ஃபர்ஸ்ட் குளிச்சதுக்கு அப்புறம் குளிச்சா என்னன்னு நம்ம கிளம்பணும்ல. ரம்யா நீ அடுத்து நாம தான் குளிக்க போறோம். இப்போ என்ன ஆயிட போகுதுன்னு மணி ஆகல. அப்படி இப்படி கிளம்புறதுக்கு லேட் ஆகும் தான். அதுக்குள்ள நம்ம குளிச்சுட்டு கிளம்பிக்கலாம். பூமாரி அண்ணி போய் ஃபர்ஸ்ட் குளிக்கட்டும். அம்மாடிங்களா குளிச்சாச்சுமா, நீங்க யாராவது வந்து அடுத்து குளிங்கம்மா, வாங்கம்மா. என்னி போங்க, நீ போய் குளிக்க போங்க. இருங்க நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் யாருனாலும் போங்க. என்ன இவங்க எப்படி இருக்கிறாங்க? நம்ம சாதாரணமாக தான் சொல்கிறோம், அதை கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. சே என்ன நம்ம ஒன்று சொல்கிறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தால் தான் கிளம்புறதுக்கு ரெடியாக, அப்போ நீங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னமோ ஓடுறாங்க அதுக்குள்ளே. சரி விடு சந்தியா, அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? அவங்களே ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரட்டும், அப்புறம் கிளம்பிக்கலாம். அவங்க நீ எதுக்கு திரும்ப பேசிட்டே இருக்க? அவங்க போகணும் முடிவு பண்ணிட்டு தான் பேசுறாங்க. எதுவும் விட்டுற வேண்டியதான். ஏன் அதுக்கப்புறம் வாதாடி கிடக்குற? இல்ல நீ பாருல கடுப்பா இல்ல சொல்றேன் நானு. அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வரட்டும் அப்படியே சொல்றேன். அப்புறம் அதை கூட காதல வாங்காம நான் தான் போகணும் ஓடுறாங்க பாரு. இப்ப இவங்களா பொண்ணு? இப்ப இவங்களதான் அங்க முன்னாடி எதிர்பார்த்துன்னு இருக்காங்களா? என்னம்மா பூமாரி இன்னும் குளிக்கலையா நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வர்ற தானே, அப்புறம் நீ கிளம்பணும்ல. அடப்போ இன்னும் குளிக்காம நின்னுக்கிட்ட பாரு. அத்தை இந்த ரம்யா அவங்க குளிக்க போயிருக்காங்க அத்தை. அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு குளிக்க போறேன். அவ போயிட்டாளா முன்னாடியே? இவளா அப்ப பொண்ணு முன்னாடி போய் குளிக்க போயிட்டா? நீ போறடி தானே? என்ன போவா நீ? அவ குளிச்சுட்டு வந்து அவ என்ன பண்ண போறா? அப்படியே எல்லாத்தையும் வேலை ஈத்து போட்டா செய்ய போறா. ஓரமா மேக்கப் போட்டு நிக்க போறா. அவ எதுக்கு இப்ப போய் குளிக்கிற? கடைசியா குளிச்சா என்ன? சரி குளிக்கட்டும் அத்தை, விடுங்க அத்தை. நான் அதை அடுத்து போயிட்டு நான் குளிக்கிறேன். சரிம்மா சரி சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியா உன்னா நேரம் ஆயிட்டே இருக்கு. அப்படியே பார்த்தாப்புல இருக்கு, அப்புறம் நேரம் ஆயிடும்னா முகூர்த்தம் போயிடும். அப்புறம் அங்க வேற ஒரே என்ன எப்படி இருக்கா தெரியல, கோவில வேற. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புவோம். ஏய் பூமாரி உன்னோட மேக்கப் ஐட்டம்லாம் எங்க வச்சிருக்க நீ? கொஞ்சம் குடாண்டி. நீங்க என்ன நீ மேக்கப் ஐட்டமா கேக்குறீங்க? எதுக்கு உங்களுக்கு? ஏண்டி ஏன் நாளா மேக்கப் போட மாட்டேனா? நல்லா கெடுவிய நானு? எனக்கு வயசாடி ஆகி போச்சு. மேக்கப் போடுறது தான் கேட்பாங்க, வேற எதுக்கு கேட்பாங்க? சாப்பிட்றதுக்கு கேட்குறாங்க. அந்த ரோஸ் கலர் பேக் இருக்குல்ல, அதுல தான் இருக்கு. இது வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கங்க. எல்லாமே அது உள்ளார தான் வச்சிருக்கேன் நானு. என்ன நீங்க மாட்டினா நிறைய ஐட்டம் இருக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பூசிக்காதீங்க. கொஞ்சமா போடுங்க. நான் ரொம்ப ஓவரா போட்டுற போறீங்க. அப்புறம் எல்லாத்தையும் போட்டு கழுவ வேண்டியதான் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் காலி பண்றாதீங்க. அடுத்து எல்லாரும் மேக்கப் போடணும். கொஞ்சம் வைங்க. சரி அம்மா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா வச்சிட வேண்டியதான். என்ன பில்டப்பு? இதே உன் பொருளா இருந்தா இன்னும் பில்டப் பண்ணுவோம் போல. என்னி அதுக்கு இல்ல, நீ யான் பெற்ற இன்பம் இவ்வுலகம் பெற அதானே கரெக்டா சொல்றேனா? நீங்க மட்டும் மேக்கப் போட்டா போதாது, எல்லாரும் மேக்கப் போடணும்னு நினைங்க. எம்மாடி போதடி அம்மா, நான் மேக்கப்ப போடலடி போடி. நான் ஏதாவது பாக்ஸ் பவர் எடுத்து மூஞ்சில அப்பிக்கிறேன் போடி. ஏண்டி சந்தியா சும்மா ரெண்டி, ஏண்டி அவங்கள வேற போட்டு கலாச்சிக்கினே? விடுங்க அண்ணி, அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அப்படியே இருந்தாதான் ஜாலியா இருக்கும். என் பொண்ணு எம்மா அழகா இருக்கிறா.
அம்மாடி பூமாரி, உனக்கு யாருமா புடவை கட்டி விட்டது? நல்லா அழகா இருக்கிறம்மா, தேவதை மாதிரி இருக்கிற. அம்மா, இந்த மாதிரி புடவை அழகா கட்டி விட்டுறதுக்குலாம் ஸ்பெஷலிஸ்ட் யாரே நம்ம வீட்டுல? அக்கா தான் கட்டி விட்டாங்கம்மா. எம்மாடி திவ்யா, உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ ஒரு பியூட்டி பார்லர் வைக்கலாமா? அதை விட்டுப்புட்டு அங்க மாவாட்டிக்கின்னு ஜாமான் அடைக்கணும் உட்காந்து இருக்கிற. நான் நேரத்தை எங்க வீட்டுல யாருக்கும் பிடிக்க மாட்டுது. என்ன அப்படியே வேலை செய்யறதுக்கே தான் வச்சிருக்கிறாங்க. எங்கேயாவது வெளி இடத்துக்கு போக முடியாதாங்கன்னா வீட்டு உள்ளாரையே கிடக்க வேண்டியதா இருக்குது. எல்லா வேலையும் ஏற்றி போட்டு செஞ்சாலும் செஞ்சேன். நான் தான் நல்லா செய்கிறேன், நான் தான் ஏன் நல்லா செய்கிறேன்னு ஏன் தரல எல்லா வேலையும் கட்டிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. நானும் நல்லா இருக்கணுமே சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு ஜாமான் அழைக்கணும் சோறாக்கி போட்டுன்னு உட்காந்து இருக்கிறேன். இப்படி நானும் எல்லா வேலையும் செஞ்சா எனக்கு என்ன விருதா கொடுக்க போறாங்க சொல்லு? இருந்தாலும் நான் செஞ்சு கிடக்குறேன் முட்டாள் மாதிரி. என்ன அது உங்க தப்பா? நீங்க ஏன் எல்லா வேலையும் செய்யறீங்க? நீங்க கொஞ்சமா வேலை செய்யிட்டு மத்தவங்க ஆளுங்கிட்ட வேலையை கொடுத்துருங்க. உங்களை யார் செய்ய சொன்னா? வாடி அழகு நாத்து, நீ ஏன் பேச மாட்ட? நீ அந்த வீட்டுல தானே இருக்கிற. நீ ஏதோ ஒரு வேலை செய்யறியா சொல்லு பாக்கும். நீ பேசாத. நீ வேலை செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, நான் ஏதாவது கொஞ்சம் வேலை செய்வேன். நீயும் ஒன்றும் செய்ய மாட்டேற, அந்த கலாவும் ஒன்றும் செய்ய மாட்டேற. ஆக மொத்தம் எல்லாம் சொகுசா உட்காந்து இருக்கீங்க. நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். இனிமேட்டு ஒன்னையும் வேலை வாங்குறேன் பாரு நானு. என்னது, என்னையும் வேலை வாங்க போறீங்களா? ஐயோ அண்ணி, அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்காதீங்க அண்ணி. நான் ஒரு பச்சை மண்ணு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அண்ணி. ஐயோ என்கிட்ட வேலை கொடுக்காதீங்க அண்ணி. எப்படியோ நீங்க வேலை செய்யறதுனால தான் நான் தப்பிச்சுட்டு வரேன். இல்லைன்னா எங்க அம்மா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நீங்க வரதுக்கு முன்னாடி நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன் தெரியுமா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயான. என்னது, நான் வந்ததுக்கு அப்புறம் நீ ஃப்ரீ ஆயிட்டியா? ஃப்ரீ ஆகல, சொகுசா ஆயிட்ட. ஒரு வேலை கூட நீ செய்யறது கிடையாது. நான் வந்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சம் வேலை நீ செஞ்சுன்னு சொன்னாலும் அதுக்கு பேரு ஃப்ரீ ஆனது. ஆனா நீ ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. அதுக்கு பேர் வந்து ஃப்ரீ கிடையாது, சொகுசா ஆயிட்ட. ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி மாறிட்ட. எல்லாம் ஓகே, ஆனா இன்னும் நகை போடல. நகை போட்டாதான் என் பொண்ணு இன்னும் அழகா ஜொலிப்பா. இருமா, அந்த நகையை போட்டு விடுறேன். என் கண்ணே பட்டுடும் போல. அம்மா அழகா இருக்கிறா. மடிப்பு மாதிரியே கொஞ்சம் சிரிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குவே. என்னி இப்ப சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்ப கல்யாணம் ஆகி போறாங்கல்ல, அந்த வருத்தத்துல இருப்பாங்க. ஏமா பூமாரி, அப்படியா? வருத்தத்திலயா இருக்கிற? ஆமாமா, வருத்தம் இருக்குதான் செய்யும். இன்னும் இருக்காதா? இத்தனை வருஷமா அங்க இருந்த, இங்க புதுசா ஒரு இடத்துக்கு வரனா அது வருத்தம் இருக்குதாமா செய்யும். ஆட இங்க பாரு, நிஜமாவ சொல்ற. உனக்குலாம் வருத்தம் இருக்காது நினைச்சா மனசுக்குள்ள வருத்தம் இருக்குன்ற. அம்மா, எல்லாரும் ஒரே மாதிரி தானம்மா. நான் மட்டும் என்ன விதி விலக்கா? எனக்கும் பிறந்த வீட்டை விட்டுட்டு எங்க புகுந்த வீட்டுக்கு வர்றதுக்கு கஷ்டமா தாம்மா இருக்கு. அது போகதான் பழகும். அது ரியாலிட்டில எனக்கு புரியுது. ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்படிதாம்மா இருக்கும். அதுக்காக இங்க வந்துட்டோன்றதுனால நான் கஷ்டப்படல. அங்க பிரியரமேன்றதாம்மா எனக்கு வருத்தம். என்ன பண்றது? அதுக்குதான் பார்த்தேன் நானு சரவணன் கட்டி வைக்கலான்னு. அந்த பாவி பையன் தான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி தொலைஞ்சு இப்ப கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. என்ன பண்றது? இந்நேரம் சரவணன் கட்டி கொடுத்துருந்தா அங்கேயே இருந்திருப்பா, எனக்கு ஒரு துணையா இருந்திருப்பா. அம்மாடி பூமாரி, நீ சொல்றது சரிதான். எனக்கு ஆனா அப்ப வருத்தம் இருந்துதான், இப்ப இல்ல தெரியுமா? ஏன் சொல்லு பாக்கும். ஏன்னா இப்பவும் என் அண்ணன் பையனுக்கு தான் நான் கட்டி கொடுக்குறேன் என் பொண்ணு பூமாரிய. அந்த சந்தோஷம்தான். இப்பயும் ஒண்ணு இரவலை கட்டி கொடுக்கல, சொந்தத்தில் தான் கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம மனசார நினைச்சோம் இந்த மாதிரி அண்ணன் பையனுக்கு கட்டி கொடுக்கணும். ஆனா விதி பத்தியா, திரும்பவும் எப்படி சுத்தி வந்தாலும் திரும்ப என் அண்ணன் பையனுக்கு என் பொண்ணு பூமாரியை கொடுக்குற மாதிரி இருக்கு. அது சரிதாம்மா. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம பக்கத்துல இல்ல, எல்லாம் சொந்தத்தில் தான் கட்டி கொடுக்குறோம். ஆனா கூடவே இல்ல. பார்க்கணும்னா கொஞ்சம் அங்க இருந்து தூரம் வந்தாதான் பார்க்க முடியும். அது பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூமாரி கூட யார் இந்த வீட்டுக்கு வரீங்க? ஏன்னா நம்ம எல்லாம் அங்க போயிடணும். ஏன்னா வரவேற்புக்கு அங்கன்னு திரும்ப கிளம்பி வரணும். இங்க பூமாரி கூட யார் வரீங்க? நான் வரேன் அண்ணி கூட. நீ வர சொல்றியாமா சந்தியா? ஏம்மா அவளே வரட்டம்மா.
அவ தான் அங்க வீட்டுக்கு வந்தாலும் ஒரு வேலையும் செய்ய போறது கிடையாது. இங்கே இருக்கட்டும் விடு. அங்க வந்து நான் வேலையை செய்ய போறேன். இங்கே சொகுசா உட்காந்து இருக்கட்டும். என்ன நீங்க நேரம் கிடைக்கும் போது என்ன டேமேஜ் பண்றீங்க? என்ன அத்தே கோச்சுக்கிட்டியா? அண்ணி எப்பயும் உங்ககிட்ட விளையாடுறது தானே? அட நீங்க வேற நான் எப்ப கோச்சுக்கிட்டேன்? நானும் சும்மா சொன்னேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? அதானே பார்த்தேன். என்னடா இது சந்தியாவா பேசுறா, சந்தியாவுக்கு ஒரு ரோஷம் வந்துருச்சுன்னு பார்த்தேன். அடேங்கப்பா, என்ன ஒரு அலங்காரம்! வாங்க வாங்க. இருக்கட்டும்மா, இந்தாம்மா உனக்கு டீ. எல்லாரும் குடிச்சிட்டாங்க, நீ மட்டும்தான் இன்னும் குடிக்கல. இருந்தா எம்பா குடிச்சிட்டு ரெடியா இரு. இன்னொரு கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளம்பியாச்சு, கிளம்ப வேண்டியதான். நாங்கெல்லாம் கிளம்பிட்டோமா. அடுத்து எல்லாரும் கிளம்பிட்டா கிளம்ப வேண்டியதான். நேரம் ஆகுது. இங்கே ஒண்ணும் இல்ல, ஒரு 10 நிமிஷம் தான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கீங்க, ரெடி ஆயிக்கீங்க. அப்படியே வேன்ல ஏறி போக வேண்டியதுதான். சரியா? நான் வரேன். என்னடி ரம்யா, சோகமா இருக்க மாதிரி இருக்கு? ஏன் டயர்டா இருக்கா? காலைல எழுந்தது ஒரு மாதிரி இருக்கா? சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரவணா. எப்பயுமே என்னோட முகம் இப்படிதான் இருக்கும். பிரிச்ச மாதிரி இருக்குதுன்னா எப்படி? இதான் நார்மலா இருக்கிறது இப்படிதான். அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ரம்யா, நீ இந்த புடவையில அழகா இருக்க ரம்யா. நிஜமாவா சரவணா? நல்லா இருக்கனா? இந்த புடவையை நானே கட்டணும் தெரியுமா? எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தாங்க, அப்படி இப்படி ஏதோ வேலையா இருந்தாங்க சொல்லிட்டு யாரையும் கூப்பிடல, நானே அப்படியே கட்டிட்டேன். நல்லா கட்டியிருக்கேனா? நல்லா இருக்கு ரம்யா. நான் சொல்லிட்டேன் நல்லா இருக்குன்னு. சரி, என்ன ஒரே ஒரு செயின் தான் போட்டிருக்க? ஏன் வேற செயின் இல்லை, போட வேண்டியதானே? போதும் சரவணா, ஒரே ஒரு செயின் போதும். ஏன் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு? அது ஒரு வெயிட்டா இருக்கும். சாயங்காலம் ரிசப்ஷன்ல வேணா போட்டுப்போம். இப்ப போட்டு என்ன பண்ண போறோம்? அட பாரா, மறந்தே போயிட்டேன். சரி, உங்க வீட்டில் இருக்கவங்களாம் எப்போ வராங்க? வந்துட்டாங்களா? ஏதாவது ஃபோன் அடிச்சியா? நம்ம போற வழியில ஏதாவது பிக்கப் பண்ணிக்கலாம். நீ கேட்டு ஏதாவது? சரவணா எங்க வீட்ல இருந்து என் தம்பி மட்டும்தான் சரவணா வரான். அப்பாவும் அம்மாவும் வரல. என்னடி ரம்யா சொல்ற? வரலையா? ஏன்? ஐயா, அம்மா ஏதோ சொல்லுவாங்களே, ஏன் வரல? என்ன காரணம்? சரவணா, அப்பா இன்னைக்கு ஒரு பிளான்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாராம். அது அம்மா பேர்ல தான் பண்றாராம். இன்னைக்கு விட்டா அப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக போயிருக்காங்க சரவணா. அட என்ன ரம்யா, நீ வேற ஏதாவது ஒரு நாள்ல போயிருக்காம்ல, நாளைக்கு பண்ணிக்கலாம்ல. அது இல்லை, நேத்தாவது பண்ணிருக்கலாம். நீங்கதான் கல்யாணம் இருக்குன்னு தெரியும்ல. அம்மா தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அம்மா தான் ஏதாவது சொல்லுவாங்களே. போயிட்டு பத்திரிக்கைலாம் வச்சுட்டு வந்தாங்க, இந்த மாதிரி வரலன்னா 2 பேருமே வராம இருந்தா என்ன ரம்யா? போ சரவணா, அத்தை இதை பத்தி எதை கேட்டாங்கண்ணா ஏதாவது சொல்லி அப்படியே சமாளிச்சிருன்னு இங்க ஏதாவது கோச்சுக்கு போறாங்க. இந்தாடியே ரம்யா, அங்க வீட்டுல இருந்து கிளம்பும்போது உங்ககிட்ட ஒரு பை கொடுத்து அதை பேக்ல வைன்னு சொன்னல, அதை வச்சியா? எந்த பேக்ல வச்ச நீ? நான் தேடி தேடி பாக்குறேன், எதுலயும் காணா. அத்தை, எந்த பேக் அத்தை? எந்த பை? புரியல அத்தை. என்னது புரியலையா? வீட்டை விட்டு கிளம்பும்போது ஊர் போய் எடுத்து ஒரு ஆளுகிட்ட கொடுத்து இதை பேக்ல வைங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். அப்ப நீ நடந்து வந்தியா? அப்ப உங்ககிட்ட ஒரு பை கொடுத்து இதை பத்திரமா பேக்ல வைன்னு சொல்லி கொடுத்தனா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? வெள்ளாருங்க நீ கொடுத்து பத்திரமா வையின்னு சொல்ற. எந்த பையன் கேக்குற? ஞாபகம் வரல உனக்கு? ஓ, அந்த பேக் அத்தை. அம்மா ஒரு பை ஒன்று கொடுத்தீங்க. சச்சோ, அதை அங்கேயே வச்சுட்டேன் அத்தை. நான் அப்பதான் யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அங்கே வச்சுட்டு வந்தேன்னா அப்படியே வேனில் ஏறு சொல்லணும்னு கிளம்பிட்டேன் அத்தை. மறந்துட்டேன் அத்தை, அங்கேயே வச்சுட்டேன். அங்கேயே தான் இருக்கு. என்னது மறந்துட்டியா? என்ன அதெல்லாம் ரம்யா, நீ ஒரு பொருள் கொடுத்து பத்திரமா வைன்னு சொல்றனா எதுக்கு சொல்லுவாங்க? இதான் பேராக்கு பார்த்து நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டியா? இப்போ என்ன பண்றது சொல்லு? இப்போ இதுக்காக வீட்டுக்கு ஒரு ஆள் போக முடியும்? என்ன இப்படி இருக்கிற? ஒரு பொருள் பண்றது இருக்குதுல்ல, அது முக்கியமான பொருள் வச்சிருக்கேன்னு சொல்லி தான் வாங்கிட்டு
வையின்னு. அம்மா அம்மா ஏமா அப்படி கத்துற? எல்லாரும் யாராவது வந்துட போறாங்கம்மா. விடுமா, என்ன பொருளுமா சொல்லு, நான் கூட போய் எடுத்துட்டு வரேன். என்னம்மா, என்ன பொருள் வச்சிருந்த? அதுல காசு காட்டுறது வச்சிருக்கேன் நானு. இப்ப என்ன பண்ற சொல்லு. இப்ப கல்யாணத்துல எப்படி காட்டுறது? எங்க போய் இதை போய் வாங்குறது சொல்லு பாக்கோம். அதுல ஒரு ரூபாய் 2 ரூபா பொருள் அது. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, தெரியாம வச்சுட்டு வந்துட்டேன் நானு. நான் அதை எடுத்துட்டு வந்து பேக்ல வைக்கணும் தான் நினைச்சேன். ஏதோ ஒரு அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க? இன்னும் உன் மணி போச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு பாக்கோம். உன்கிட்ட போய் கொடுத்த மாதிரி நானு நல்லா பாறை எனக்கு கற்பிச்சுட்டு இதுக்கப்புறம் வாங்கிட்டு ஒரு பொருள் கூட கொடுத்து பத்திரமா வெயிலே சொல்லக்கூடாது. இந்த பசங்க குழந்தைங்கிட்ட கொடுத்துருந்தா கூட பத்திரமா எடுத்துட்டு வந்து வச்சிருக்குங்க பல பேக்ல. உன்னெல்லாம் நம்பி ஒரு பொருள் கொடுத்தேன் பாரு நானு. என்ன சொல்றதுன்னே தெரியல. போ. என்னங்க சத்தம்? என்ன ஆச்சு? ஏமா ரம்யா, என்னம்மா? நானே ஒரு பையன் ஒன்று கொடுத்து, மஞ்சள் கலர்ல ஒரு பையன் ஒன்று கொடுத்து இவகிட்ட எடுத்துட்டு போய் பேக் சொல்லி அவங்க வீட்டுல கொடுத்தேன். அதை வீட்டுல அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. அந்த பையன் அதுல கூட அந்த நெத்தியில காசு காட்டுறதுக்கு வச்சிருந்தீங்க பைய தானே? அந்த பையனை எடுத்துன்னு வந்துட்டேனே. இருக்குது, எங்க பேக்ல தான் இருக்கு. அப்பாட இருக்குதா? நீங்க எடுத்து அப்பா, இப்பதான் எனக்கு மூச்சே வருது. உங்க பேக்ல இருக்கா? சரி வாங்கலாம், அதை எடுத்து கொடுங்களா. அதை காணோம்னா நான் ஒரே டென்ஷன் ஆயிட்டேன் நானு. வாங்க, அதை எடுத்து கொடுங்க, வாங்கலாம்.